குழந்தைகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நரியின் சூழ்ச்சி. ஒரு கிராமத்து பக்கத்தில் இருக்கிற சின்ன காட்டில் ஒரு நரி இருந்தது. அந்த நரி ஒரு முயலை பார்த்துட்டு அதை துரத்திக்கிட்டு ஓடிச்சு. உயிர் பயத்தில் ஓடின அந்த முயல் ஓடி போய் ஒரு கிணறுக்கு மேலே உக்காந்துது. அந்த முயலை பிடிக்கிறதுக்கு நரி பாஞ்சபோது அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. கிணத்துக்குள்ளே விழுந்தவுடனே எப்படி அங்கேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருந்தது. அந்த டைமில் ஒரு ஆடு கிணத்துக்கு மேலேருந்து அந்த நரியை பார்த்து, என்ன நரியாரே, இப்படி உள்ளே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சு. டக்குன்னு ஒரு ஐடியா பண்ண அந்த நரி, ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாளில் இங்கே பஞ்சம் வரப்போகுது, அப்போ யாருக்குமே தண்ணி கிடைக்காது, அதனால் தண்ணி கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிணறு உள்ளே உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஆட்டுக்கிட்ட சொல்லுச்சு. உடனே ஆடு, நிஜமாலுமா நரியாரே, இங்கே பஞ்சம் வரப்போதா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. உடனே நரி, ஆமாம், இங்கே பெரிய பஞ்சம் வரப்போது, தண்ணியே கிடைக்காது, நீயும் உள்ளே வந்துட்ட அப்படின்னா இந்த பஞ்சத்துலேருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே ஆடும் நரியோட பேச்சை கேட்டு அந்த கிணத்துக்குள்ளே குதிச்சிருச்சு. உடனே நரி அந்த ஆட்டு மேலே ஏறி ஒரு ஜம்ப் பண்ணி கிணத்துக்கு மேலே வந்துருச்சு. இதை பார்த்த ஆடு ஒன்றும் தெரியாமல் முடிச்சுக்கிட்டு நின்றுது. நான் கிணத்துலேருந்து வெளியே வர காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நரி அந்த இடத்துலேருந்து போயிடுச்சு. இதோட இந்த கதை முடிஞ்சுது. குழந்தைகளே, இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? எப்பவுமே ஒருத்தங்க கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்களோட அட்வைஸை நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா அவங்களோட சூழ்நிலைக்கு நம்மளை பயன்படுத்திக்க முயற்சி செய்வாங்க. ஏமாற்றுபவர் ஏமாறுவார். ஒரு ஊரில் ஒரு தாத்தா இருந்தார். அந்த தாத்தாக்கு தின்பண்டம் சாப்பிட்றதுல ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. அதனால் எப்போவும் எங்கேயாவது வெளியே போனால் ஏதாவது புதுசு புதுசாக தின்பண்டம் வாங்கிட்டு வந்து அவர் சாப்பிட்டுட்டு இருப்பார். அவரோட வீட்டில் ஒரு வேலைக்கார பையன் இருந்தான். இவர் சாப்பிட்றப்பெல்லாம் அவன் அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றது வழக்கம். ஒரு முறை இந்த தாத்தா மார்க்கெட்டுக்கு போனப்போ அங்கே ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தயிரை பார்த்த உடனே அந்த தாத்தாக்கு ரொம்ப அதை வாங்கணுன்ற ஆர்வம் வந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் இந்த தயிரை தான் முழுசாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாரு. அந்த வேலைக்காரனுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த தயிரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வரும்போதே அந்த வேலைக்கார பையன் தாத்தா தயிரோடு வர்றதை பார்த்துட்டு, என்ன தாத்தா அது அப்படின்னு சொல்லி கேட்டான். அந்த வேலைக்கார பையனை ஏமாத்துறதுக்காக, இது சுண்ணாம்புடா, இதை நீ சாப்பிட்ட அப்படின்னா உன் வயிறுலாம் எரியும், அதனால் இதை நீ தொடவே கூடாது அப்படின்னு ஏமாத்தினாரு. ஆனால் அந்த தயிரோட வாசம் அந்த பையனுக்கு தெரிஞ்சிட்டனால எப்படியாவது அதை டேஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணான். அதனால் ஒரு வெத்தலையை எடுத்துகிட்டு வந்து, தாத்தா, நான் வெத்தலை போட போகிறேன், எனக்கு கொஞ்சம் சுண்ணாம்பு கொடுங்க அப்படின்னு கேட்டான். உடனே அந்த தாத்தா என்ன சொன்னார்னா, நீ முதல்ல வெளியே போய் மாட்டுக்கு தண்ணி வை, மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு வா, அதுக்கப்புறம் நான் உனக்கு தரேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிட்டாரு. சரின்ட்டு வேலைக்கார பையன் வெளியே போனான். வெளியே போனப்ப அவன் எண்ணம் ஃபுல்லாக இந்த தயிர் மேலே இருந்தது. எப்படியாவது இந்த தயிரை டேஸ்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்குள்ளே வந்து, தாத்தா, அங்கே மாடுலாம் காணோம், அதனால் இப்போ என்னால் மாட்டுக்கு தண்ணி வைக்க முடியாது அப்படின்னு சொன்னான். இதை கேட்டு கோவப்பட்ட அந்த தாத்தா அவனை கடுமையாக திட்டினாரு. உடனே அந்த பையன், தாத்தா, இது வரைக்கும் என்னை யாரும் இப்படி திட்டினதில்லை, அதனால் நீங்கள் வாங்கி வச்சிருக்க அந்த சுண்ணாம்பை நான் குடிச்சிட்டு சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய் அதை எடுத்து அவன் குடிச்சிட்டான். ஆனால் குடிக்கும்போதே அவனுக்கு தயிர்ன்றது தெரிஞ்சு தான் குடித்தான். இதை பார்த்துருந்த தாத்தாக்கு ரொம்ப ஏமாற்றமாக போயிடுச்சு. ஐயையோ, நம்மளே குடிக்கணும்னு வாங்கிட்டு வந்து கடைசியில் மொத்தமாக இழந்துட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டாரு. இதோட இந்த கதை முடிஞ்சுது. குழந்தைகளே, இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நம்ம யாரையாவது ஏமாற்றணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கடைசியில் அது நமக்கு தான் ஏமாற்றமாக முடியும். அதனால் யாரையும் ஏமாத்தாம உண்மையாக இருக்கிறது தான் நல்லது. மூடர்களுக்கு அறிவுரை கூறக்கூடாது. ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டுக்குள்ள புலி, சிங்கம், மான், குரங்கு, அப்புறம் பல்வேறு பறவைகள் வாழ்ந்து வந்தது. ஒரு மரத்தில் தூக்குனாங்குருவி ஒன்று இருந்தது. தூக்குனாங்குருவி ரொம்ப உழைப்பாளி. அது சும்மாவே இருக்காது.
வெயில் காலத்தில் கடுமையாக உழைச்சி தனக்கு வேண்டிய வீட்டை கட்டி தனக்கு வேண்டிய உணவுகளை சேகரித்து வச்சுக்கும். பக்கத்தில் ஒரு மரத்தில் பல குரங்குகள் இருந்தது. அந்த குரங்குங்க எப்பவும் ரகளை பண்ணி அங்கேயும் இங்கும் ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருக்கும். இப்படி இருக்கும்போது காட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான மழை வந்தது. மழை வந்தப்ப தூக்குனாங்குருவி தான் சேகரித்து வச்சிருந்த உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு கூட்டுக்குள்ள சந்தோஷமாக இருந்தது. ஆனால் குரங்குகள் மழையில் நனைஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டது. இதை பார்த்த தூக்கணாங்குருவி அந்த குரங்குகளை பார்த்து, நீங்கள் வெயில் காலத்தில் ரொம்ப சந்தோஷமாக அங்கேயும் இங்கேயும் ஓடி ஆடிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு பதில் உங்களுக்குன்னு ஒரு வீட்டை கட்டியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படின்னு அறிவுரை சொல்லுச்சு. இதை கேட்ட குரங்குங்க, எங்களுக்கே அறிவுரை சொல்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா, உன்கிட்ட யார் அறிவுரை கேட்டா அப்படின்னு கோபப்பட்டு தூக்கணாங்குருவியோட கூட்டை கலைச்சி விட்டுருச்சுங்க. நல்ல எண்ணத்தோட குரங்குகளுக்கு அறிவுரை சொன்ன தூக்கணாங்குருவி ரொம்ப மனசு வருத்தத்தோட அங்கிருந்து பறந்து போய் வேற ஒரு மரத்தில் தனக்கு வேண்டிய கூட்டை கட்ட தொடங்குச்சு. இதோட இந்த கதை முடிஞ்சுது. குழந்தைகளே, இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? எப்பவுமே மூடர்களுக்கு நம்ம அறிவுரை சொல்கிறதுல ஒரு பயனும் இல்லை. அப்படி அறிவுரை சொன்னோம் அப்படின்னா அப்போ நம்ம நிலைமை தான் ரொம்ப பரிதாபமாக ஆயிடும். எண்ணப்படிதான் வாழ்வு. ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் தினமும் ஊர் எல்லையில் இருக்கிற காட்டுக்கு போய் மரங்களை வெட்டி அதை மக்கள்கிட்ட விற்று வர பணத்தில் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் காட்டில் வழக்கமாக அவன் விறகு வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ரொம்ப களைப்பாக இருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த மரத்தடியில் போய் படுத்தான். அந்த மரம் கற்பக விருட்சக மரம். அது நினைக்கிறதெல்லாம் கொடுக்கும் அப்படின்றது அவனுக்கு தெரியாது. படுத்தவன் இப்போ ஒரு கட்டிலும் மெத்தையும் இருந்தால் நல்லா சுகமாக தூங்கலாமே அப்படின்னு நினச்சான். நினச்ச உடனே ஒரு கட்டிலும் மெத்தையும் அந்த மரத்தடியில் வந்திருந்தது. இதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது. அந்த கட்டிலில் சுகமாக படுத்துக்கிட்டான். படுத்துட்டு இருக்கும்போதே, ரொம்ப களைப்பாக இருக்கே, நமக்கு பணிவிட செய்ய யாராவது வேலையாள் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்தான். யோசித்த அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல ஒரு பணியாள் வந்தார். வந்து இவன் கேட்குற உதவிகள்லாம் பண்ணார். ரொம்ப பசிக்குதே, வகை வகையான சாப்பாடு கிடைச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சாரு. யோசித்த உடனே வகை வகையான சாப்பாடு வந்தது. திருப்தியாக சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு படுத்தான். மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி படுத்த உடனே அவன் மனசு கண்டதை யோசிக்க ஆரம்பிச்சுது. அப்போ என்ன யோசிச்சான் அப்படின்னாக்கா, ஐயையோ, காட்டில் நம்ம தனியாக இருக்கோமே, இந்த நேரத்தில் சிங்கம் இங்கே வந்து நம்மளை கொன்னுடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சான். அவ்வளவுதான். அடுத்த நொடி அங்கே ஒரு கோவமான சிங்கம் அவன் பக்கத்தில் வந்து அவனை அடித்து சாப்பிட்டுருச்சு. இதோட இந்த கதை முடியுது. குழந்தைகளே, இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நம்மளோட எண்ணத்துக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கு. அதனால எப்பவுமே நம்மளோட எண்ணங்கள் ரொம்ப உயர்ந்ததாகவும் சிறப்பானதாகவும் இருக்கணும். தீய எண்ணங்களை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கே தீமையாக தான் முடியும். மாற்றானுக்கு இடம் தராதே. ஒரு அடர்ந்த காட்டில் பயங்கரமான பார்க்குறவங்கள மிரள வைக்கிற அளவுக்கான 2 புலிகள் இருந்தது. அந்த 2 புலிக்கும் பசி. அந்த டைமில் அந்த சைடு ஒரு மான் போச்சு. அந்த மானை 2 புலியும் சேர்ந்து வேட்டையாடுச்சு. அந்த மானை வேட்டையாடின பிறகு அந்த 2 புலியும் தான் முழுசாக அந்த மானை எடுத்துக்கணும் அப்படின்னு ரெண்டும் சண்டை போட்டுச்சு. இந்த 2 புலியும் பயங்கரமாக சண்டை போடுறத மரத்தோட மறைவிலேருந்து ஒரு நரி பார்த்துக்கிட்டு இருந்தது. 2 புலியும் ஆக்ரோஷமாக சண்டை போட்டு ரொம்ப டயர்டாகி கீழே படுத்துச்சுங்க. அந்த சமயத்தில் இதை பார்த்துட்டு இருந்த நரி நைஸாக உள்ளே வந்து அந்த 2 புலிக்கும் தெரியாமல் அந்த மானை தூக்கிக்கிட்டு போயிடுச்சு. இதோட இந்த கதை முடியுது. குழந்தைகளே, இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்தது அப்படின்னா 2 பேரும் உட்காந்து அதை பேசணும் அப்படின்னா ஈஸியாக பிரச்சனையை தீர்த்துடலாம். அதை விட்டுட்டு 3வது ஒருத்தங்களை உள்ளே வர விட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் மிஞ்சாது. நல்லவர்களைப் போல் நடிப்பவர்களும் நல்லவர்களாகவே மாறிவிடுவர். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா தன்னோட அறையில் உட்காந்து ராஜகுரு கூட பேசிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு திருடன் அந்த அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சான். உள்ளே நுழைஞ்ச திருடன்
ராஜாவும் ராஜகுருவும் பேசுறத அவங்களுக்கு தெரியாம ஒட்டு கேட்டான். அப்ப ராஜா சொன்னாரு, தன்னோட மகளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். நல்ல மாப்பிள்ளைய எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ராஜகுருட்ட கேட்குறாரு. அப்ப ராஜகுரு சொல்றாரு, ஆற்றங்கிற கோயில்ல நிறைய துறவிங்கள் இருப்பாங்க. அந்த துறவிகளில் ஒருத்தவர் தான் உன்னோட பொண்ணுக்கு மாப்பிள்ளையா வரப்போறாரு. நாளைக்கு வேலையாட்களை அனுப்பி அந்த துறவிகளில் ஒருத்தவரை உன்னோட மாப்பிள்ளையா தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாரு. இதை ஒட்டு கேட்ட திருடனுக்கு ஒரு யோசனை தோணுது. நம்ம துறவி போல வேஷம் போட்டு அந்த துறவிகளோட உட்காந்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு வேலையாட்கள் நம்மளும் அரண்மனைக்கு கூப்பிட்டு வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த திருட்டு தொழிலை விட்டுட்டு நம்ம இந்த ராஜாவோட மாப்பிள்ளையா ஆகிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அதே போலேயே துறவி மாதிரி வேஷம் போட்டு மற்ற துறவிகள் கூட போய் உட்காந்துக்கிறான். அடுத்த நாள் காலையில் ராஜா வேலையாட்களை கோயிலுக்கு அனுப்புகிறாரு. வேலையாட்கள் போய் எல்லா துறவிகள்கிட்டையும் கேட்குறாங்க. அவங்க எல்லாம் முற்றும் துறந்த துறவிகள் அப்படின்றதுனால தான் வர முடியாது அப்படின்னு மறுத்துடுறாங்க. கடைசியாக துறவி வேஷம் போட்ட இந்த திருடன்கிட்ட கேட்குறாங்க. மற்ற துறவிகள் மறுத்ததுனால நம்ம ஒத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அப்படின்னு இவன் பேசாமல் யோசிச்சுக்கிட்டு எந்த பதிலும் சொல்லாமல் உட்காந்துருக்கான். இதை பார்த்த வேலையாட்கள் நேராக ராஜா கிட்ட போய், நாங்கள் எல்லா துறவிகள்கிட்டையும் கேட்டோம், ஆனால் யாரும் திருமணம் பண்ண சம்மதிக்கலை. ஒரே ஒரு துறவி மட்டும் வாய் திறந்து எதுவும் பேசலை, மௌனமாக இருந்தார். ஒருவேளை நீங்களே வந்து கேட்டீங்க அப்படின்னா சம்மதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜாவும் கிளம்பி வராரு. வந்து துறவி வேஷம் போட்ட திருடன்கிட்ட தன்னோட மகளை கல்யாணம் பண்ணிக்குமாறு கேட்குறாரு. ஆனால் அந்த திருடன் இப்போவும் ரொம்ப அமைதியாக இருக்கான். உடனே ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னோட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த நாட்டில் பாதியை உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பவும் என்ன பதில் சொல்லலாம், உண்மையான துறவியாக இருந்தால் என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த திருடன் உட்காந்துருக்கான். தொடர்ந்து ராஜா, நீங்கள் என்னோட பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த நாடு முழுக்க நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் தொடர்ந்து யோசிச்சுக்கிட்டு பதில் எதுவும் சொல்லாமல் உட்காந்துருக்கான். இதை பார்த்த ராஜா, நான் இவ்வளோ தரேன்னு சொல்லியும் நீங்கள் பதில் எதுவும் சொல்லாததுனால நீங்கள் தான் உண்மையிலேயே முற்றும் துறந்த துறவி. நான் உங்களை கட்டாயப்படுத்துறதுல அர்த்தம் கிடையாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. இதை பார்த்த திருடனுக்கு பயங்கர ஆச்சரியம். நம்ம துறவி போல வேஷம் போட்டதுக்கே நமக்கு இந்தளவுக்கு மரியாதை கிடைக்குது அப்படின்னா, உண்மையாலுமே நம்ம துறவியாக ஆயிட்டோம் அப்படின்னா இதை விட பல நன்மைகளும் மரியாதையும் நமக்கு கிடைக்கும். பேசாமல் நம்ம உண்மையான நல்ல துறவியாக இருந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் துறவியாகவே வாழ ஆரம்பிச்சிட்டான். இதோட இந்த கதை முடிஞ்சுது. குழந்தைகளே, இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நல்லவங்க மாதிரி நம்ம நடிக்கணும்னு முயற்சி பண்ணோம் அப்படின்னா அந்த முயற்சியே நம்மளை நாளடைவில் நல்லவங்களாக மாற்றிடும். உண்மையிலே நம்ம நல்லவங்களாக இருந்தால் நமக்கு எவ்வளோ மரியாதை கிடைக்கும், எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும். அதனால் எப்பவும் நம்ம நல்லவர்களாகவே இருப்போம். பொறாமை வேண்டாம். ஒரு கிராமத்தில் பண்ணையார் ஒருத்தவர் இருந்தார். அவர் தன்னோட வீட்டில் ஒரு நாயையும் கழுதையும் வளர்த்தாரு. அந்த நாய் மேலே அவருக்கு ரொம்ப பாசம். எப்பவும் அது கூட விளையாடுவார். அந்த நாய் கூட இருக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார். அந்த பண்ணையார் அந்த கழுதையை பெருசாக கண்டுக்க மாட்டார். கழுதையை அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் பராமரிச்சுட்டு வந்தான். நாய் கூட பண்ணையார் ரொம்ப மகிழ்ச்சியாக விளையாடுறத பார்த்து கழுதை பொறாமப்பட்டுச்சு. எப்படியாவது நம்மளும் அந்த பண்ணையாரோட அன்பை பெறணும், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சுது. அப்போ அதுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. எப்படி நாய் கூட விளையாடுறாரோ அந்த மாதிரி நம்மளும் பண்ணையார் கூட விளையாடலாம். பண்ணையார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளும் அந்த நாய் மாதிரி பண்ணையார்கிட்ட போய் அவரோட முகத்தை நக்கலாம். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார், நம்ம மேலே அன்பு காட்டுவார் அப்படின்னு யோசிச்சுது. கழுதை என்ன யோசிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த நாய் கழுதையை பார்த்து சொல்லுச்சு, நண்பா, எனக்கு கிடைக்கிற சலுகையை பார்த்து நீ பொறாமப்படாத. நான் பண்ணுறதெல்லாம் நீ பண்ணணும்னு நினச்ச அப்படின்னா உன்னை இந்த வீட்டை விட்டே அடித்து துரத்திடுவார். அதனால் அதெல்லாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் கழுதை அதை பெருசாக கண்டுக்கல. கண்டிப்பாக நான் பண்ணையாரோட அன்பை பெறணும்,
அதனால் நான் இதை பண்ண தான் போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்து பண்ணையார் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவர் பின்னாடி போயிட்டு அவரோட முகத்தை நக்குச்சு. இதை பார்த்து ரொம்ப கடுப்பாயிட்டாரு பண்ணையார். ஆனால் பண்ணையார் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாரு அப்படின்னு நினச்ச கழுதை பயங்கரமாக சத்தம் போட்டு கத்துச்சு. அதோட சத்தத்தை காது கொடுத்து கேட்க முடியாத பண்ணையாரு அதை அடித்து வீட்டை விட்டே துரத்திட்டாரு. இதோட இந்த கதை முடிஞ்சுது. குழந்தைகளே, இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர்த்த பிடிக்கும், சில பேர்த்த பிடிக்காது. அதனால் அடுத்தவங்கள பார்த்து அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான மரியாதையோ சலுகையோ நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு நம்ம ஏதாவது பண்ணோம் அப்படின்னா அது அழிவில் கொண்டு போய் தான் விடும். அதனால் நம்ம யாரையும் பார்த்து பொறாமப்படக்கூடாது. உருவம் பார்த்து எடை போடாதே. ஒரு அடர்ந்த காடு இருந்தது. அந்த காட்டில் பல்வேறு மிருகங்கள் வாழ்ந்து வந்தது. அதில் ஒரு பெரிய சிங்கம் ஒரு குகையில் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தது. ஒரு நாள் அதுக்கு ரொம்ப பசிச்சுது. அதனால் வேட்டையாட போகும்போது ஒரு காட்டெருமை கூட்டத்தை பார்த்துச்சு. அதை பார்த்த உடனே அதுலேருந்து ஒரு காட்டெருமையை துரத்தி அதை பிடிச்சி அடித்து சாப்பிட்டுச்சு. நல்ல வயிறு ரொம்ப சாப்பிட்டதுக்கப்புறம் போய் தன்னோட குகையில் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுச்சு. அந்த சிங்கம் நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு எலி பொந்துலேருந்து ஒரு எலி வந்து அந்த சிங்கத்து மேலே குதிச்சுது. அந்த சிங்கத்தை அது பாறை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது மேலே குதிச்சு குதிச்சு விளையாண்டுச்சு. எலி குதிச்சு குதிச்சு விளையாண்டனால தன்னோட தூக்கம் களைஞ்சி ரொம்ப கோவமாக எழுந்த சிங்கம் அந்த எலியை பிடிச்சிடுச்சு. எலியை பிடிச்சி, என் தூக்கத்தை களைச்சில்ல, நான் உன்னை தின்ன போகிறேன் பார் அப்படின்னு சொல்லி கத்துச்சு. உடனே எலி என்ன சொல்லுச்சுன்னா, சிங்கராஜா சிங்கராஜா, நான் தெரியாமல் உங்கள் மேலே குதிச்சிட்டேன். நான் பாறைன்னு நினச்சிக்கிட்டு உங்கள் மேலே விளையாண்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுச்சு. ஆனால் சிங்கம் அதை கேட்காம அது மேலே ரொம்ப கோவப்பட்டு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுச்சு. உடனே எலி என்ன சொல்லுச்சுன்னா, இப்போ நீங்கள் என்னை விட்டீங்க அப்படின்னாக்கா தக்க சமயத்தில் உங்களுக்கு வேண்டிய உதவி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே சிங்கம் அந்த எலியை இலக்காரமாக பார்த்து, நானோ இந்த காட்டுக்கே ராஜா, நீயோ ஒரு குட்டி எலி, நீ வந்து எனக்கு உதவி பண்ண போறியா? உன்ன மாதிரி ஒரு குட்டி எலியை நான் சாப்பிட்றதும் எனக்கு இழுக்கு தான், எங்கேயாவது ஓடிப்போ அப்படின்னு அதை விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் சிங்கத்துக்கு பயங்கரமாக பசிச்சுது. வேட்டையாடலான்னு போகும்போது அந்த இடத்துல மிருகங்களை வேட்டையாடுறதுக்காக ஒரு வலை வச்சுருந்தாங்க. அந்த வலையில் போய் சிங்கம் தெரியாமல் சிக்கிக்கிச்சு. அதில் சிக்கின உடனே அதுக்கு பயங்கர கோபம் வந்து அந்த காடே அலற அளவுக்கு கத்துச்சு. அதோட அலறல் சத்தம் எலிக்கு கேட்டுச்சு. உடனே எலி அங்கேருந்து கிளம்பி மாட்டியிருந்த சிங்கத்துக்கிட்ட போய், கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையை தன்னோட பற்களால் கடிச்சு அந்த சிங்கத்தை விடுவிச்சுது. உடனே சிங்கம், நீ ஒரு சின்ன எலி, எனக்கு எப்படி காப்பாற்றுவ அப்படின்னு நான் உன்னை அன்னைக்கு இலக்காரமாக பேசினேன். ஆனால் அன்னைக்கு நீ எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரியே இன்னைக்கு ஒரு ரொம்ப கடினமான சுச்சுவேஷனில் வந்து என்னை காப்பாற்றிட்ட, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் சிங்கமும் எலியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக தன்னோட வசிப்பிடம் நோக்கி திரும்பி வந்தாங்க. இதோட இந்த கதை முடிஞ்சுது. குழந்தைகளே, இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? யாரையுமே அவங்களோட உருவத்தை பார்த்து நம்ம எடை போடக்கூடாது. உருவம் எப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ள பல திறமைகள் இருக்கும். அதனால் அனைவரிடமும் ரொம்ப அன்பாக பழகணும். சோம்பேறி கழுதை. ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தான். அவன் தன்னோட வியாபார உதவிக்காக ஒரு கழுதையை வளர்த்தான். அந்த கழுதை மேலே அவனுக்கு ரொம்ப பாசம். எப்பவும் நல்ல உணவுகளை கொடுத்து அந்த கழுதையை ரொம்ப ஆசையோடு வளர்த்துக்கிட்டு வந்தான். ஆனால் அந்த கழுதை ஒரு சோம்பேறி கழுதை. சாப்பிடும்போது மட்டும்தான் ஆர்வமாக வரும். ஏதாவது வேலை அப்படின்னா ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த வியாபாரி அந்த கழுதை மேலே உப்பு மூட்டையை ஏற்றி அடுத்த ஊருக்கு வியாபாரத்துக்கு கூப்பிட்டுட்டு போனான். போகும்போதே அந்த கழுதைக்கு, ஐயோ இவ்வளோ வெயிட்டாக இருக்கே, இதை தூக்கிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோம்பேறித்தனமாக நடந்து போயிட்டு இருந்தது. இப்படி போகும்போது நடுவில் ஒரு ஆறு வந்தது. அந்த ஆற்றை கடந்து தான் அடுத்த ஊருக்கு போகணும். அந்த ஆற்றை கடக்கும்போது
தெரியாம கழுதையோட முதுகுல இருந்த அந்த மூட்டை தண்ணியில முழுகிடுச்சு. முழுகின உடனே அதோட வெயிட்டும் குறைஞ்சிடுச்சு. ரொம்ப ஆச்சரியப்பட்ட அந்த கழுதை நல்லா தண்ணியில முழுகி அந்த உப்பு எல்லாத்தையும் கரைச்சி விட்டுடுச்சு. கரை மேலே ஏறும்போது அந்த வியாபாரி பார்த்துட்டு, ஐயோ, உப்பு மூட்டையெல்லாம் கரைஞ்சிடுச்சே, எவ்வளோ நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அடுத்த ஊருக்கு போகாம திரும்ப தன்னோட கிராமத்துக்கே வந்துட்டான். இதே போல அடுத்த நாளும் உப்பு மூட்டையை ஏற்றிக்கிட்டு அடுத்த ஊருக்கு போனான். தண்ணியில் நனைஞ்சா மூட்டையோட வெயிட்டு குறைஞ்சிடும் அப்படின்றது கழுதைக்கு தெரிஞ்சிட்டனால அது வேணுனே தண்ணியில் முழுகி தான் சுமந்த உப்பு மூட்டையோட வெயிட்டை குறைச்சிடுச்சு. திரும்பவும் அந்த வியாபாரிக்கு ரொம்ப நஷ்டமாயிடுச்சு. ஆனால் வியாபாரிக்கு இந்த கழுதை வேணுனே பண்ணுது அப்படின்றது புரிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் அந்த கழுதை மேலே பஞ்சு மூட்டையை ஏற்றினான். பஞ்சு மூட்டையை ஏற்றின உடனே ரொம்ப பாரம் கம்மியாக இருந்தது. அதனால் கொஞ்சம் சந்தோஷமாகவே கழுதை நடந்து போச்சு. ஆனால் ஆற்றுக்கிட்ட போன உடனே அதோட பழைய புத்தி வேலை செஞ்சுது. வெயிட்டு கம்மியாக இருந்தாலும் இன்னும் நம்ம தண்ணியில் முழுகணும் அப்படின்னா சுத்தமாக வெயிட்டு போயிடும் அப்படின்னு நினச்சி தண்ணியில் முழுகுச்சு. என்ன ஆச்சரியம் அப்படின்னா அது பஞ்சு மூட்டை அப்படின்றதுனால தண்ணி எல்லாம் பஞ்சில் ஊறி வெயிட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதனால் அந்த கழுதையால் நடக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்தது. இதை பார்த்த வியாபாரி அந்த கழுதையை பார்த்து நல்லா மாட்டிக்கிட்டியா அப்படின்னு சொல்லி சிரிச்சான். ஆனால் அவனுக்கு இந்த கழுதையால் ரொம்ப நஷ்டமாயிட்டனால இதுக்கப்புறம் இந்த கழுதையை வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த சந்தைக்கு போய் அந்த கழுதையை வேறொருத்தவனுக்கு விற்றுட்டான். கழுதையை வாங்கினவன் இந்த கழுதைக்கு சரியான உணவு கொடுக்காம இது ரொம்ப மெலிஞ்சு போச்சு. அப்போ தான் அதுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்மளை எவ்வளோ அன்போட நல்ல உணவு கொடுத்து அந்த வியாபாரி பார்த்துக்கிட்டான். அவனுக்கு நம்ம ஒழுங்காக வேலை செய்யாமல் சோம்பேறித்தனமாக இருந்துட்டோமே, அதனால் இப்போ இப்படி இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டது. இதோட இந்த கதை முடிஞ்சுது. குழந்தைகளே, இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுது? நம்ம சோம்பேறித்தனமாக இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பல நல்ல நன்மைகள் எல்லாம் கிடைக்காம போயிடும். அதனால் என்றைக்கும் சோம்பேறியாக இல்லாமல் சுறுசுறுப்பாக தனக்கான வேலைகளை நம்ம செய்யறது ரொம்ப அவசியம். சரி குழந்தைகளே, வேற ஒரு கதையில் பார்க்கலாமா?